பாட்டிலுக்கு பணம் கேட்டா ஒரு பார் வாங்குற பணம் வச்சிருக்கானே. என் தப்பிச்சிடலாம் நினைக்காதே. யார் நீ?
நிர்மலோட பயங்கரமான ரகசியத்தை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். என்னது? நிர்மல் பாதி குருட. புரியும்படியா சொல்லு. புரியல? சூரியன் உதயம் ஆகி அஸ்தமனாவர வரைக்கும் தான் நிர்மல் இந்த உலகத்தையே பார்க்க முடியும். இருட்ட ஆரம்பிச்சது அவன் தடவ ஆரம்பிச்சிடுவான். காரணம் அவனுக்கு மாலக்கண். நிஜமாவா? ஆமா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இங்க இருக்கிற ரூம்ல போய் பாரு. அப்படின்னா தனக்கு இருக்கிற அந்த வியாதி யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப ராத்திரில ஹோட்டல்ல தங்கிடுறாரா? கரெக்ட். அவன் மறைஞ்சு மறைஞ்சு வாழதான் என் பாக்கெட் நிறைஞ்சு வெளியே போகுது. என்ன பண்ண போற? எந்த ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அவன் பயந்துகிட்டு வாழ்றானோ அந்த ரகசியத்தை பப்ளிக் பண்ண போறான். அவனை மிரட்டி டெய்லி தண்ணி போட பணம் வாங்குவேன். அவனுக்கு ராத்திரில மட்டும் தானே கண்டு தெரியாது. எனக்கு பகல் ராத்திரி 2 நேரமும் வித்தியாசம் எல்லாமே கண்டு தெரியாது. ஃபுல்லா குடிக்க போறேன். உன்னை நினைச்சு அழுவறதா சிரிக்கிறதானே எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்ற? குபேர்னா வாழக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்ச நீ அதை வச்சுக்கிட்டு வெறும் குடிகாரனாகவே இருக்கணும்னு நினைக்கிறியே, அதுக்காக. ஏதோ நான் 1000-500 புடுங்கலான்னு நினைச்சேன். ஆமா, நான் எப்படி குபேரனாக முடியும்? என்ன அவர் மனைவியாக்கி அவருடைய சொத்துக்களை எங்க அண்ணன் குபேரன் இல்லையா? என்னமா இது? அவனுக்கு கண்ணு தெரியாத வச்சு எப்படிமா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? ரொம்ப சுலபம், சொல்றேன். ஜோசிரையா, நல்ல கரெக்டா பார்த்து சொல்லுங்க. ஆக மொத்தத்துல இந்த மாசம் 19ஆம் தேதியை விட்டா அடுத்த மாசம் வரையும் 100 நாளே கிடையாதுன்னா. அப்படியா? அப்போ 19ஆம் தேதியே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். 19ஆம் தேதியே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதா? ஏண்டி, தாராளமா முடிச்சிடலாம். நிர்மலையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். போன் பண்ணி வர சொல்லக்கா. நாளைக்கு காலையில யாரோ ஒரு ஸ்நேகிதனுக்கு கல்யாணமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி புறப்பட்டு போயிட்டான். அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி. வசந்தி, கல்யாணத்துக்கு அதிகமா நாள் இல்லாதனால கையோட போய் புடவை நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். வாமா. அம்மா, என் ஸ்நேகிதி பானு வீட்டுல ராத்திரி நடக்க போற பூஜைக்கு நான் வரேன்னு சொல்லிருக்கேன். அதனால நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அத்தை, நிர்மலுக்கு நான் சொல்ற மாதிரி வாங்கிடுங்க. சரி, சொல்லுமா. ரிசப்ஷன் அன்னைக்கு போட போற ஷூட்டிங் கிளாத் சாக்லேட் கலர்ல வாங்கிடுங்க. சரி, ஷூட்டிங் கலருக்கு கான்ட்ராஸ்டா இருக்கணும், அதனால பியூர் ஒயிட்ல வாங்கிடுங்க. சரி, ஷூ பிரவுன் கலர்ல வாங்கிடுங்க. அதுதான் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சீக்கிரமா சொல்லி முடியுமா? நேரம் ஆயிடுச்சு பாரு. அவ்வளவுதான் அத்தை, நீங்க பொறுப்பிடுங்க. என்னம்மா? சொல்ல மறந்துட்டேன். நகை வாங்கும்போது நிர்மலுக்கு 15 பவுன்ல ஒரு வாட்ச் செயினுக்கு ஆர்டர் பண்ணிடுங்க. அந்த செயினுக்கு மேட்சா கோல்டு கேஸ்ல ஒரு வாட்சை வாங்கிடுங்க. ஹலோ, யாரு? டாக்டர் அம்மாவா? டாக்டர் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் யாருன்றது முக்கியம் இல்ல. ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க என்ன சொல்றீங்க? கவனமா கேட்டுக்கங்க. உங்களுக்கு கணவரா வரப்போறாரு மிஸ்டர் நிர்மல். அவர் இப்ப ஹோட்டல் ட்ரிங்க்ஸ்ல ரூம் நம்பர் 27ல என்ன நிலையில இருக்காருன்னு நீங்க நேரா பாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, ஹலோ,